வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாராவது கொண்டாடுறீங்களோ இனிய பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் என் பிறவிலை தாய்மார்களே. ஓகே கைஸ், மை பெஸ்ட் வெனஸ்டே மூவி சீதாராமம் தெலுங்கு மூவி ரிவ்யூ ரியாக்ஷன் இன்னைக்கு. ஓகே, சீதாராமம் மூவியில் யார் ஹீரோ? நம்ம துல்கர் சல்மான் கார் சார் தான் ஹீரோ. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்சியேஷன் வராதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுங்கிறேன். கரெக்டாக சொல்லிடுறேன், ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. ஹீரோயின் பேர் தான் எனக்கு எப்பவுமே முன்றால். அப்புறமா நம்ம ரஷ்மிகா, சுமன் சார், தருண் சார், நம்ம பிரகாஷ் ராஜ் சார், கௌதம் வாசுதேவன் மேனன், வாசுதேவன் சார், மேனன் இல்லை, கௌதம் வாசுதேவன் மேனன் சார், எஸ், இவங்கெல்லாம் மெயின் ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க. படம் வந்து ஆகஸ்ட் 2022 வந்து ரிலீஸ் ஆனது. இதோட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த பட்ஜெட் வந்து ஒரு 25 கோடி. ஒரு நிமிஷம் இருங்க, கரெக்டாக பார்க்குறேன். 25 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 91 கோடி. வேற லெவல் படம். இந்த படம் வந்து அமேசானு, ஹாட் ஸ்டார்லலாம் இருக்கும். படத்தை யாரும் போய் பார்க்கல, தயவு செஞ்சு பாருங்க. ஆல்ரெடி ஸ்டார் மாலை தெலுங்குல வந்து போட்டு ரீலை தேய்ச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேற லெவலில் இருக்குது படம் வந்து கம்மி பட்ஜெட்டில் வந்து நல்லா பேச்சு போடுது. ஹீரோயின் வந்து வேற லெவலில் பேர் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ நம்ம துல்கர் சல்மான் கானுக்கு வந்து வேற லெவல். அவ்வளோ படம் வந்து அவ்வளோ கிளாசிக்கு சூப்பராக. இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கில் வந்து நடந்த மூவி. நூர்ஜான்ன்றவங்க தான் நம்ம படத்தோட கோர் ஹீரோயின். நம்ம துல்கர் சல்மான் வந்து ராம்ன்ற கேரக்டர். அவர் வந்து ஒரு மிலிட்ரி சோல்ஜர். வந்து இதில் இவங்களுக்கு இடையில வர அந்த லவ், அதில் வர ரஷ்மிகா மந்தன் சின்ன வயசுலேருந்து ட்ராவல். கடைசி படத்துலேருந்து இது ரஷ்மிகா மந்தனை காப்பாற்ற போய் தான் இவர் அங்கே போய் மாட்டிக்கின்னு அந்த பாகிஸ்தான் மிலிட்ரி மேஜர்கிட்ட மாட்டிக்கின்னு கடைசியில் ஒரு சுமந்தா காப்பாற்ற போயிட்டு இவர் கடைசியில் மாட்டிக்கின்னு இவர் அது தேச துரோகி பட்டத்தை இவருக்கு கொடுத்துட்டு இங்கேருந்து அந்த அம்மா அதை அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை கடைசியில் 25 வருஷம் 28 18 20 வருஷம் ஆகிட்டு வரைக்கும் அவங்களே எடுத்துன்னு அந்த சின்ன பொண்ணை காப்பாற்ற சின்ன பொண்ணே எடுத்துன்னு போய் கொடுத்து கடைசியில் அவருக்கு அசோக சக்கரா பட்டம் வாங்கி அவர் தேச துரோகி இல்லைன்னு அந்த பேர் வாங்கத்துலோ அங்கே வந்த ஒரு ஃபேமிலி லவ், ஆக்ஷனு, பேட்ரியாட்டிக்கு எல்லாமே. இந்த படமே மொத்தமாகவே ஒரு பேட்ரியாட்டிக் சம்மந்தப்பட்டது, ஒரு ரியல் லவ். அந்த காலத்தில் வந்து உண்மையான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு மகாராணி வந்து ஒரு சாதாரண ஒரு இந்தியன் சோல்ஜரை லவ் பண்ணுறது. அந்த சோல்ஜருக்கு தான் மகாராணின்னு தெரிஞ்சும் அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, அதே மாதிரி கடைசியில் நம்ம மகாராணின்னு தெரிஞ்சிச்சுன்றப்போ அது அவங்க அந்த துக்கம் படுறா பாருங்க. நான் தேட்டரில் பார்க்கும்போது வேற லெவல். கிட்டத்தட்ட நான் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வாரமோ 3 வாரம் ஆகிட்டு பிறகு நான் தேட்டரில் போய் பார்த்தேன். அந்த தேட்டரில் பார்த்தது ஒரு பெரிய சம்பவமாக தான் நான் போய் பார்த்தேன். அவ்வளோ சேசிங், அவ்வளோ இது. அதை ஒரு நாள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த படத்துக்கு போகும்போது நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன்றது அது ஒரு இதாகவே ஒரு சின்ன ஷார்ட்ஸ்லேயே ஒரு 2 மினிட்ஸ் போகும். அது வந்து லென்த்தாக சொல்லிடுறேன். ஆனால் படம் வந்து அவ்வளோ வந்து அந்த படத்தை நான் வந்து எங்கள் ஒய்ஃப் கூட தான் பார்த்தேன். அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இப்போயே சொல்லிடுறேன் ஏன் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட். நாங்கள் வந்து ஒரு லவ் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். அதை இப்போ ஈவினிங் புக் பண்ணிட்டேன். ஜோர் மழை. அது அப்போ வந்து செம்ம வின்டர் சீசன், ரெய்னி சீசனு. செம்ம மழை. சேசிங் இதே மாருதி 800 காரில் தான் செம்ம சேசிங். கரெக்டாக யஷ்வந்த்பூர், பெங்களூரில் வீடியோ பார்க்குற நண்பிகளுக்கு தெரியும். யஷ்வந்த்பூரில் ஃபுல் டிராஃபிக். அந்த ரோட்டில் கரெக்டாக அந்த கேஷவ் தேட்டர் மெயின் ரோட்டில் வந்து அந்த மார்க்கெட் ரோட்டில் வந்து ஃபுல் டிராஃபிக். ஒன் வேல நுழைஞ்சி அப்டேட் சர்றன்னு அச்சுன்னு போயிட்டு கிட்டத்தட்ட கரெக்டாக 6 மணிக்கு யஷ்வந்த்பூர் சிக்னல் தாண்டி 20 நிமிஷத்துக்குள்ளே யஷ்வந்த்பூர்லேருந்து கரெக்டாக ஈட்டா மாலில் வந்து இங்கே சினிபோலிஸ் மாலில் வந்து படம் கரெக்டாக 20 நிமிஷம். அந்த பேர் போன சீதாராமன் கொஞ்சம் என்ட்ரி, அதை ஸ்டார்டிங்கெல்லாம் அந்த மிலிட்ரி சீன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் காட்டிட்டாங்க. பாகிஸ்தான் பார்டர் அந்த மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாங்க. கரெக்டாக உள்ளே போயிட்டாங்க. செம்ம சேசிங்கு. என் ஒய்ஃபுக்கோசம் நான் வந்து கூட்டமாக அப்போ வந்து நான் இன்னும் கல்யாணம் இல்லை, லவ் பண்ணி தான் இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து லவ்வர் கேட்டு நம்ம புக் பண்ணோம். அப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிட்டுருந்துச்சு. ஃபியான்சி இல்லையா, நம்ம ஃபியான்சி கேட்டு நம்ம கூட்டம் போல நல்லா இருக்காது. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அப்போ அந்த படத்தை பற்றி எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. என்ன படம் என்ன இதெல்லாம் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஐப்பாக நம்ம தளபதி ஓவராக பேசுறது, நம்ம கமர்ஷியல் மூவி சைடில் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால், லவ் மூவி கூட நம்ம அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ரேராக பண்ணுவோம். ஸோ அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் வருத்துப்பா, இந்த படத்துக்கு இவ்வளோ சேசிங்கு இவங்க கேட்டது எல்லாமே வருத்துன்னு தான் தோணுச்சு. இது எங்கள் ஒய்ஃபுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இப்போது. ஏன்னா அந்த படத்தை பார்த்தனால தான் நான் ரிவ்யூ ரியாக்ஷன் இன்றைக்கி பெஸ்ட் வெனஸ்டே மூவி நான் கொடுக்க போகிறேன், கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ அந்த படத்தை இன்னும் யாராவது பக்கம் போய் பாருங்கள். அதில் ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு வெயிட்டான கேரக்டரு. ஒரு சீன்லேயும் அவங்க ரஷ்மிகாக்கே அவள் மகாராணின்னு எப்போ தெரியும்னா ஆல்மோஸ்ட் இன்டர்மிஷனே வந்துடும். அவங்க தான் மகாராணின்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. மகாலட்சுமின்னு பேர் வச்சுருப்பாங்க, சீதா மகாலட்சுமின்னு.
அவங்க மகாலட்சுமினே சொல்லி வந்திருப்பாங்க. ஸோ வேறு லெவல். நூர்ஜான் யார், மகாலட்சுமி யார், இவங்க யார், அவங்க யார், ரஷ்மிகா குழம்புறது இல்லாமல் படத்தில் எல்லாரும் இருக்கிற ஆடியன்ஸ் அப்படியே ட்ராவல் பண்ணிப்பாங்க லைவ். ஆனால் இது வந்து ஒரு உண்மையாக நடந்த ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க அண்ணன் கேரக்டர், ஹீரோயினோட அவங்க அண்ணன் கேரக்டர், இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எல்லாமே எல்லாமே. அப்புறமா ஹீரோ வந்து ஒரு பேட்ரியாட்டிக்கிசம். அவர் வந்து தான் நாட்டையும் காப்பாற்றணும், தான் லவ் பண்ண பொண்ணையும் விட்டு கொடுக்கணும். கடைசி வரைக்கும் உண்மை தான் ஜெயிக்கும். ஆனால் லேட்டாக ஜெயிச்சாலும் உண்மை ஜெயிக்கும்ன்றது இந்த படத்தில் வந்து ரியலிஸ்டிக்காக நடந்ததாகட்டும் எல்லாமே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்றது தான் ஒரு ரியலிஸ்டிக்காக நம்ம இது பண்ணணும். இன்னொன்று நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை, பி பாசிட்டிவ்னு சொல்லிட்டு படத்தில் எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்க. அதனால தான் 25 கோடி ரூபாய் போட்டு எடுத்தது 91 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க்கு. படம் அந்த மாதிரி பட்டி தொட்டி கிட்டு எல்லா சைட்லையும் ஹிட்டு. சூப்பர் பிளாக் பாஸ்டர் மூவி, இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆச்சு, பேன் இண்டியா லெவலில் பேசப்பட்டுச்சு. அவ்வளோ நல்லா இருக்குது படத்தை. நீங்கள் போய் படத்தை பாருங்கள். இதுதான் என்னோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு லாங்கஸ்ட் ரிவ்யூ ரியாக்ஷன் சொல்லிக்கின்னு நான் இந்த வீடியோத்தோடு எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்னும் படத்தை யார் பார்க்கல தயவு செஞ்சு போய் பாருங்கள். இது ஒரு பேட்ரியாட்டிக், ஒரு ஃபேமிலி, ஒரு லவ், ஒரு மென் உமன் எல்லா மாதிரியும் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு மிக்ஸ்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு மிக்சியில் போட்டு எடுத்து கரெக்டாக காரம் இது உப்பு ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான மூவி. இது ரேட்டிங்ஸ் நான் அவுட் ஆஃப் 40 தான் கொடுக்கணும், 5 out of 5 தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக கல்ட் கிளாசிக் லெவலில் இன்னும் ஒரு 100 வருஷம் விட்டுன்னு போனால் கூட இந்த மூவி வேறு லெவலில் பேசப்படும் தான் நான் சொல்லிக்கின்னு இந்த வீடியோ எத்தோட எண்ட் பண்ணி. இன்னும் புதுசாக நம்ம சேனலுக்கு பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ராக்கி விஜய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எத்தோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏஐயில் வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் பாட்டுங்கள்லாம் லிரிக்ஸ் எழுதி விட்டுங்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு நம்ம ஏஐ கிட்ட தான் போக முடியும், வேறு எதுவும் இல்லை. அதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஏஐயில் எப்படி பண்ணுறது வீடியோன்னு ஒரு 100 கமெண்ட்டு ஒரு 500 கமெண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த எப்படி பண்ணுறது, எதில் வருது, எதில் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டு நான் சாரி கைஸ், நான் சொல்ல மறந்தது. டைரக்டர் வந்து அனு ராகவ், அப்புறமா நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து விஷால் சந்திரசேகர். இவங்க 2 பேருக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா நம்ம ப்ரொடியூசரை விட்டுட்டோமே, ப்ரொடியூசர் யாருப்பா, ப்ரொடியூஸ் பை சி அஸ்வின் தத். ஓகேங்க, இவங்க 3 பேருக்கு ரொம்ப நன்றி. சாங்குக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், டைரக்டர் சூப்பர், ப்ரொடியூசர் தேங்க்யூ சார். நம்ம மியூசிக் என்னன்னா வேறு லெவலுங்க. மியூசிக்கில் தான் அந்த படமே, அந்த ஒரு ஃபீலிங்கு, சென்டிமெண்ட்டு, சாங்கோட எல்லா பாட்டுமே வேறு லெவல்னு தான் சொல்லுவோம். அந்த கிளைமேக்ஸில் ஒரு மியூசிக் வரும் பாருங்கள், துல்கர் பேசும்போது அதுதாங்க கோர் ஆஃப் ஆர்ட்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்து எண்ட் பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் இந்த வீடியோவில் இதை விட்டுட்டேன். ஸோ ஐம் ரியலி சாரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.